success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அவிநாசியில் நீலகிரி தொகுதி வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து நடைபெறும் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாக்கு சேகரித்து வருகிறார். பார்க்கலாம். அந்த பூச்சி மருந்தையும் போடும், இல்லை எந்த இடத்துல பயிருக்கு தண்ணி பற்றாக்குறையினால அங்கே கொஞ்சம் பயிர் குறைச்சலாக இருக்குது, இங்கே அடர்த்தியாக இருக்குன்னு பார்த்து சொல்லும். இப்படியாக விவசாயத்தில் புரட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரோனை நம்ம உபயோகிக்க முடியும். ஆனால் அதை நான் என் பெண்கள், என் சகோதரி, என் தாய்மார்கள் கையில் கொடுப்பேனே தவிர ஆண்கள் கையில் கொடுக்க மாட்டேனார். பெண்கள் கையில் கொடுத்தா நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிராமத்தில் நீ களை எடுக்க வாடியம்மா, களை எடுத்துட்டு நீ போயிடு, கூலி வாங்கிக்கோன்னு சொல்கிற காலம் போய் அந்த ட்ரோன் அம்மாவை கூப்பிடுங்க, அவங்க தான் ட்ரோன் மூலமாக எல்லாம் பண்ணுவாங்க, தம்பி நீ இருப்பா கொஞ்சம், அந்த அம்மாவை கூப்பிடுங்கிற நிலை வருது. அந்த ட்ரோனை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் மாதம் இருந்துடும் 10,000 ரூபா உங்கள் கைக்கு வருமானமாக வருது. மினிமம் 10,000 ரூபா. அந்த 10,000 எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம். நீங்கள் போய் நின்று மைக்கை பிடிச்சிட்டு இன்றைக்கி பேசுகிறது முக்கியம் இல்லைங்க. கிராமத்தில் அந்த ட்ரோனை வச்சு அங்கே ஒரு 10 ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, ஆம்பளைங்க. நீங்கள் போய் அதை கையில் வச்சுக்கிட்டு அந்த ட்ரோனை பண்ணி முடிச்சுட்டு மேலே முடிஞ்சிச்சு என் பணத்தை கொடுப்பான்னு சொன்னால் உங்கள் நிலை எப்படி இருக்கு பாருங்க. பெண்களின் நிலை எவ்வளோ உயரும் அப்படிங்கிறத கனவா கண்டார் மோடி, அதை நினைவாக்குறார் இன்னைக்கு. அதுதான் அங்கே முக்கியமான மெசேஜ். உங்களுக்கு ட்ரோன் கையில் கொடுக்குறாரு, எஸ் கொடுக்குறாரு. அதன் மூலமாக சமுதாயத்தில் நம்ம மக்களிடையே பெண்கள் அப்படின்னா என்ன, பாரதியார் கண்ட புது நவீன பெண்ணை கிராமத்தில் இன்னைக்கு பார்க்குறோம்னா அது மோடி ஐயா மூலமா பார்க்குறோம். அதே மாதிரி லட்சாதிபதியா பெண்களை பார்க்கணுன்றது இன்னொரு விஷயம். ஒரு பெண் கையில் 1,00,000 ரூபா வந்துச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி முன்னேற்றம் அடையுன்றதை யோசிச்சுட்டு தான் இந்தாமா நீ தான் உன் வீட்டில் மகாலட்சுமியா இருக்கணும், உனக்கு லட்சாதிபதி ஆக்கிறதுக்கான திட்டம் நான் கொடுக்குறேன்னாரு. ஒவ்வொரு கிராமத்திலையும் சுய உதவி குழு மூலமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதும் மோடி ஐயா தான். வீடும் கொடுத்து, உங்களுக்கு எரிவாயும் கொடுத்து, டாய்லெட்டும் கட்டி, உங்களுக்கு நிதி உதவி மூலமாக ட்ரைனிங்கும் கொடுத்து, அதுக்கப்புறம் விவசாயத்தில் இன்னைக்கு பெண்கள் தான் முந்து நின்று சயின்டிஃபிக்காக வேலை பண்ணுறாங்கன்றதுக்கான அந்த உணர்ச்சியும் கொடுத்து, உங்களுக்கு தன்மானத்தோட உங்கள் கையில் ஒரு 1,00,000 ரூபாய் கையில் சம்பாத்தியம் வர அளவுக்கு பண்ணக்கூடிய பலவிதமான நல்ல திட்டங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. மக்களை பற்றி யோசிக்கிற தலைவர், பெண்களை பற்றி யோசிக்கிற தலைவர். இன்னைக்கு தெருவோரத்தில் வியாபாரம் பண்ணுற பெண்கள் பூ விற்கிறாங்களோ, சின்ன வளையல்லாம் விற்கிறாங்களோ, இல்லை காய்கறி விற்கிறாங்களோ, அவங்களுக்குமே மானியத்தோட வட்டி வீதம் குறைச்சு அதுக்கு நீங்க தங்கமோ இல்ல பேப்பரோ கொடுக்காம மோடி ஐயா கேரண்டி மூலமா உங்களுக்கு லோன் கிடைக்குது. கலந்தாய்வு கூட்டத்தில் மகளிருடன் கலந்துரையாடிய பிறகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருகிறார். பெண்கள் களை எடுக்கும் காலம் போய்விட்டது, பெண்களை முன்னிறுத்தியே பிரதமர் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அவர் கூறி வருகிறார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.